ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ. என்ன வீடியோனா, நான் ஒரு அன்பாக்சிங் பண்ணலான்னு ஆல்ரெடி ஷூட் பண்ணேன். என்ன அன்பாக்சிங் பண்ணேன்னா, நம்ம பண்ண அன்பாக்சிங் வந்து ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இதோட அமௌண்ட் மட்டும் 990 வந்தது. அன்பாக்ஸ் பண்ண ஃபுட்டேஜ் வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால் ரீவன் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது என்ன வந்துச்சுன்னா, நம்ம வாங்கியிருந்தது ஹெல்மெட் ஸ்ட்ராப் மவுண்ட் அப்படிங்கிறத தான் வாங்கியிருந்தோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். பட் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் காணாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ அதை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஹெல்மெட்டில் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். என் ஃப்ரெண்டோட ஹெல்மெட் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸ்டட்ஸ் தண்டர்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் தான் வந்து நான் இப்போ வந்து இந்த ஹெல்மெட் ஸ்ட்ராப் மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணி இதில் வந்து நம்ம எதுக்காக நம்ம மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஹெல்மெட்டில் வந்து எம்சிலாம் ஒட்டி தான் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்மெட்டு. அது இல்லாமல் ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இது வந்து லைஃப் டைம் ரொம்ப கம்மி தான் எம்சியில் பொறுத்த வரைக்கும், இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை நம்ம ஒரு ஸ்டாக் ஹெல்மெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நாம் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை வச்சு நம்ம மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். நம்ம மொபைலில் தான் விளாக் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி 2-3 செட்டப் நான் வீடியோ போட்டிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஹெல்மெட் ஸ்ட்ராப் மவுண்ட் வந்து இதில் கட்டி நம்ம இதோட ஆங்கிளிங்லாம் எப்படி வருது, இதோட வீடியோ ரெக்கார்டிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து காட்ட போகிறேன். இதுக்காக தான் நான் வந்து மோஸ்ட்டாக இது வாங்கினது 990, கிட்டத்தட்ட 1000 rupees, 10 rupees கம்மியாக. குவாலிட்டி நல்லா இருக்குது. இதோட குவாலிட்டி பற்றி சொல்லிடுறேன். இது பாருங்கள், லப்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் தான். இங்கே ஒரு மவுண்டிங் செட்டப். இதில் என்ன வந்துருச்சுன்னா, ஒரு ஜே மவுண்ட் ஒன்று வந்துருச்சு. இது ரெண்டையும் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது முன்னாடி இது வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இது ஒரு 150 something தான் வந்தது. இது வந்து ஆல்ரெடி ஆக்ஷன் கேமரா வாங்கினதுலேயே வந்து ஒரு த்ரெட் மாதிரி ஒரு இதுதான். அதையே நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் போட்டு இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் இந்த பொசிஷனை தான் நம்ம கட்ட போகிறோம். இதெல்லாம் டைமிங் லென்த் ஆகுங்கிறதுனால தான் எல்லாத்தையுமே ஒன்றா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வீடியோ லென்த் ஓவராக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நம்ம ஆங்கிளிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும், அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து ஹெல்மெட்டில் இது ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆங்கிள் தான். ஏன் இந்த மாதிரி ஆங்கிள் வச்சுருக்கிறோன்னா, நம்ம மேக்ஸிமம் வந்து பைக்கில் பொசிஷன் இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வந்து ஹெல்மெட் பொசிஷன் இருக்கும் நம்ம பைக் ஓட்டும் போது. அதனால தான் இந்த ஒரு ஆங்கிள் இப்படி மேலே இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு ஆங்கிளிங் எந்த மாற்றணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு த்ரெட்டை வச்சு. ஓகே, இப்போ வந்து நான் என்கிட்ட போக்கோ X3 இருக்குது. இந்த மொபைல் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட வீடியோ குவாலிட்டி காமிக்க போகிறதில்ல. நான் Redmi K20 தான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிறது. இதை நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஆங்கிளில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். இப்போ இதோட குவாலிட்டி, இதோட எதுக்காக மேக்ஸிமம்னா, இதில் இந்த ஆல்ரெடி நம்ம வேகா ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வின்னாய்ஸ் அதிகமாகவே வந்தது உங்களுக்கு தெரியும். அதனால நான் இந்த ஹெல்மெட்டை வச்சு இந்த ஹெல்மெட்டில் எவ்வளோ வின்னாய்ஸ் வருது, எந்தளவுக்கு வந்து காற்று உள்ள வருது, எந்தளவுக்கு இறைச்சல் ஏற்படுது அப்படிங்கிறத இதில் செக் பண்ணி பார்க்க போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு நான் இந்த பிராண்ட் எடுக்கிறதா வேறு பிராண்ட் எடுக்கிறதாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறேன். அதேமாதிரி ரெக்கார்டிங் பொசிஷன்லாம் உங்களுக்கு காட்டுறேன், எந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும். சரி, ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை வந்து மாட்டி காட்டுறேன் அப்படிங்கிறதுன்னு பாருங்கள். ஓகே, இதுதான் பொசிஷன். நான் பேசுகிறது இப்போ கேட்காதுன்னு நினைக்கிறேன். நான் உள்ளே பேசுகிறது அந்தளவுக்கு பெருசாக கேட்டிருக்காது. இந்த பொசிஷனில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதை நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் ஃபியூச்சரில். ஓகே, நம்ம இதோட இந்த ஆங்கிளிங்கில் இந்த ஹெல்மெட் ஸ்ட்ராப் மவுண்டோட ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க. வாங்க போகலாம். ஓகே, இப்போ எல்லாம் மவுண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்ஃபெக்டாகுது. நம்ம ஏடிவி கார்டு கூட இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கான வீடியோலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா ஐ பட்டன் தரேன். ஓகே, மூவ் பண்ணலாம். ஆடியோ எப்படி இருக்குங்கிறது தெரில, நீங்கள் தான் சொல்லணும். வீடியோ எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். ஆடியோ வீடியோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. 80 km ஸ்பீடில் போய் உங்களுக்கு வின்னாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத காட்டுறேன். வீடியோ குவாலிட்டி ஓகேவா, வின்னாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. ஆடியோ குவாலிட்டி ஓகேவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எஃபெக்டிவான ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். வின்னாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது தெரியல. ஆடியோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆங்கிளிங்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட் பண்ணும்போது ஹெட்செட்டை காதில் வச்சுன்னா காற்று அடிச்சு தள்ளும்.
ஆனால் இதில் உண்மையிலுமே வின் நாய்ஸ் 80 கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம், இன்னும் நிறைய சாய்ஸ் இருக்குது. ஓகே, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏடிவி கார்டு இன்னும் மாடிஃபிகேஷன் வேலைலாம் இன்னும் முடியல, இன்னும் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பைக்கை வந்து முழு அட்வென்ச்சர் பைக்கை மாற்ற போகிறோம். இதுக்கான உங்களோட சப்போர்ட்லாம் கொடுத்துட்டே இருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம், அடுத்த ஒரு vlog-ல் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. 220 ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.